எல்லாருக்கும் வணக்கம். நான் கிரிஜோ. நம்ம இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தமிழில் பார்த்துருப்பீங்க. டிஜிடெக்கோட ஒயர்லெஸ் மைக்கை பத்தி நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோங்க. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நான் 6 மாசம் கழிச்சு கொடுக்குறேன். ஏன்னா இதை தரமா போட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு தான் ரிவ்யூ கொடுக்கும். எப்படியும் கஷ்டப்பட்டு 3000 4000 சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு ஆத்தென்டிக் வேணாமா, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ பட்ஜெட்டா நீங்க வந்து ஒரு மைக் ஒயர்லெஸ் மைக் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஜிடெக்கை நம்பி வாங்கலாம். உங்களுக்கு அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, பாக்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்ப உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்கு நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா முக்கியமா நம்மளுக்கு தெரிய வேண்டியது வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கா? எப்படி? ஓகே. இப்போ வந்து நான் கொஞ்சமா தள்ளி போறேன். தள்ளி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். எங்க வீட்டுல கொஞ்சம் தொலைவா அந்த சைடு இடம் இருக்கு. ஸோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 1 2 3 செக். அப்படியே பின்னாடி திரும்பி உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் எவ்வளவு தூரத்துக்கு நல்ல வாய்ஸ் வருதுன்னு. எப்படி வாய்ஸ் நல்லா வருகிறதா? நல்லா தான் வரும். ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். நல்லா இல்லாட்டி உங்க மண்டையை போட்டு உடச்சிருப்பேன். பட் நல்லா இருக்க காரணத்தினால இவங்க யூஸ் பண்ணிருக்கேன். பின்னாடி வேற நசன்னு ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாளா எல்லா வீட்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி நாய் கத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எங்க வீட்டு பின்னாடி ஒரு நாய் இருக்குங்க. எப்படி இருக்குங்க வாய்ஸ்? ஒரே மாதிரி ஒரே ரேஞ்சில் எவ்வளவு தூரம் போனாலும் இந்த ஸ்கிரீன்ல விட்டு நான் அப்படி போயிட்டேன் போனாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லா வரும். எப்படி ஒண்டர்ஃபுல்லா இருக்கா? எப்படி அருமையா? தம்பி நீ பாட்டு கொடுக்குற இந்த வாய்ஸ் இதுல இருந்தா வருதா, ஐ மீன் கேமரால இருந்து வருதா இல்ல இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர்றதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் பண்ணக்கூடாது. சாரி, இந்த மைக்ல இருந்து வர நீங்க டவுட் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி போனேன். இன்னொரு இது காட்டவா? இதுல வந்து ஒரு பட்டன் இருக்குங்க. மோடு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கு. இதை லாங் பிரஸ் பண்ணிட்டோமா அமர்ந்துரும். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு காட்டுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டே காட்டி ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸிங் மற்ற இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். இந்த டிஜிடெக்கோட இந்த வெர்ஷன், இதுக்கு பேர் என்ன தம்பி போட்டிருக்கீங்க? ஒயர்லெஸ் மைக்கு DAWM1080RXங்க இந்த மாடல் பேரு. பாக்ஸோட எல்லாத்தையும் தெளிவா காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சோ மக்களே பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒயர்லெஸ் மைக் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒயர்லெஸ் மைக் இந்த பாக்ஸுக்குள்ள தான் வந்துச்சு. பாக்ஸே பாத்தீங்கன்னா செம அழகா பிரீமியமா அழகா சூப்பரா கியூட்டா இருக்கு. அப்படி எப்படி இருக்காரு இவர்? ஏதோ ஒரு ஹிந்தி நடிகர் நினைக்கிறேங்க, பேர் மறந்து போச்சு. ஏதோ ஒரு படத்துல பாத்திருக்கேன். தம்பி ஜூம் ஆகுங்க தம்பி. இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன பொருட்கள் பாத்தீங்கன்னா இதாங்க இந்த முக்கியமா அந்த பாக்ஸ். அதாவது இந்த கேஸுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டரு இப்ப ரிசீவர் தம்பி வந்து நம்ம போனோட கனெக்ட் ஆயிருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் அவனையும் எடுத்து காட்டிடுறேன். இவர் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசீவர் தம்பி. இவர் தான் நம்ம இந்த டிரான்ஸ்மிட் பண்றோம். இது பேர் டிரான்ஸ்மிட்டரு. ஹலோ இப்போ வந்து கனெக்ஷன்ல கிடையாது, கொஞ்சம் வாய்ஸ் கராபா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து இது பண்றோம். இதுல இருந்து என்ன பண்றோம்? டிரான்ஸ்மிட் பண்றோம். ஹலோ இந்த ஆடியோ சிக்னல் இதுல போய் இங்க இருந்து டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆகி இந்த தம்பி இருக்காரு பாத்தீங்களா, இந்த தம்பி கிட்ட வந்து பேர் ரிசீவ் ஆவாரு. அதனாலதான் இது பேர் ரிசீவருங்க. ஸோ அதுலயே மாட்டிடுவோம். இப்ப வந்து கனெக்ஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருப்பா. அப்படி இந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ள பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த சார்ஜ் போடுறதுக்கு அந்த பின் எல்லாம் உங்களுக்கு ஒழுங்கா தெரியும். கேஸே செம சூப்பரா இருக்கும். ஸோ சொல்ற மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ள ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. ஒண்ணு இந்த மாட்டிருக்கேன், இன்னொரு தலைவன் எங்க இருக்கான். இப்ப இன்னொரு நம்பர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல வந்து சட்டையில மாட்டி கொடுத்துருவேன். அவங்க தள்ளி இந்த பெராமீட்டருக்குள்ள ஒரு 50 மீட்டர் இல்ல 15 மீட்டருக்குள்ள வந்து சுற்றளவில் இருந்தாங்கன்னா இது வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணி இங்க ரிசீவ் பண்ணிடுவாப்ல. ஸோ இதை பத்திரம் முன்ன வச்சிருவோம். இதை அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சைடு இருக்காப்ல அவர் தான் அதிகமா யூஸ் பண்றது. அவர் தான் இங்கே இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு இவனையும் காமிச்சாச்சு. இது போக இதுக்கு சார்ஜர் இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா C டைப் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெரிய பெனிஃபிட்டுங்க. இதை வச்சு நம்ம C டைப் சார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணா அது சார்ஜ் பண்றதுக்குள்ள சார்ஜரும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இதாங்க அந்த சார்ஜர். இதை வச்சு நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக நம்மளுக்கு இந்த 3 ஐட்டம் அந்த பாக்ஸ்குள்ள வருங்க. எப்படி? இந்த 3 ஐட்டம், இது முதல் ஐட்டம். இந்த ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டருக்குள்ள ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும். போனை கனெக்ட் பண்றதுக்கு, கேமராவை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்லாட் வரும். அந்த ஸ்லாட்டை கனெக்ட் பண்ண C2C இருக்கும், C2 லைட்னிங் இருக்கும். அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க.
இதுதான் அவங்க கொடுத்தது. எந்த அளவுக்கு டீசெண்டா இருக்கு பாத்தீங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னோட போன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவா தனியா எடுத்து அட்டாச் பண்ணி அதையும் நான் ஃபைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். இன்னொன்னு, நீங்க கேமராக்கு வந்து பெருசா யூஸ் பண்ணணுன்ற பட்சத்துக்காண்டி இந்த எப்படி தெரியுதா இது கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கேமரா பிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்னு வந்து இந்த ரிசீவர்ல போட்டோம்னா ஐ மீன் கேமரா டு இந்த ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜாக் 3.5mm ஜாக்கு, அப்புறம் வந்து இந்த மத்த ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அவனையும் அங்கே வச்சிருவோம். சாரி தம்பி, வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமாட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த விண்டு இது பண்றதுங்க, அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் காத்து பலமா ஆயிடுச்சுன்னா அதை நிப்பாட்டுறதுக்காண்டி. ஆனா பவுச்சு பார்க்க என்னமோ அந்த கொக்கைன் ஹெராயின்லாம் உள்ள பார்சல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கு. அதை விட்டுருங்க. இந்த பவுச் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணணும்னா இதை எப்படி கழட்டணும். இந்த மாதிரி இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, எங்கே வச்சிருந்துடல 2 டிரான்ஸ்மீட்டர்ல. ஸோ இதை இப்படி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மீட்டரை வந்து இதுக்குள்ள சொருகியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பேசும்போது இந்த மாதிரி ரொம்ப அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாப்புல, அதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 2 வந்துடும். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இன்னொன்று நான் எங்கே போட்டேன்னு தெரியல, அதை போய் நான் தேடி கொடுத்துறேன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் மைக்கை பக்கத்தில் வச்சிருக்கேன், ஏன்னா மேட்ரே இந்த மைக்கு தான் இப்போதைக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேக்னெட்டுங்க. பாருங்க, எப்படி கழட்டியாச்சா? இந்த பின்னை கழட்டிட்டேன். பின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையோடு இருக்கு உங்கள்கிட்ட. இந்த பின்னில் இந்த ரவுண்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு அவர் தான் மேக்னெட்டு. ஸோ இதில் ஒரு மேக்னெட் இருக்குங்க. மேக்னெட் தெரியுதா? அந்த மேக்னெட்டை இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம்னா சட்டையில் நான் இப்போ நேரம் ஒட்டினேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைப்பா நம்மளால் அப்பெல்லாம் ஒட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் தலைக்கிழமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியான மேட்டர் இருக்கு. இந்த வந்து கிளிப் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்ஜஸ்டபிள் தான், எந்த நேரத்தில் எப்படி கிளிப் பண்ணுறது, ஒரு சில மேக்னெட் யூஸ் ஆகும், ஒரு சில டைம் அந்த கிளிப் யூஸ் ஆகும். அதுக்காண்டி தான் இது கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டுக்கு மேக்னெட் இருக்கு, கிளிப்புக்கு கிளிப் இருக்கு. இப்போ ஒருபடியா ரவுண்ட் ஆஃபா எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். சின்ன தோராயமா அந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, அந்த வாய்ஸ் எப்படின்னு கொடுத்துனேன். இதுல இருக்க சின்ன சின்ன செட்டிங்ஸுங்க. இதுல ஒரு மஞ்சள் கலர் பட்டன் தெரியுதா, அதை அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 லைட் எரியுது, சிவப்பு ஒன்று ப்ளூ ஒன்று எரியுது. ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க, ஒரே ஒரு இந்த ப்ளூ கலர் லைட்டு மட்டும் எரியுதா. அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கிற நாய்ஸ் அதையும் சேர்த்து கவர் பண்ணுவாப்ல. ஒரு லைட் எரிஞ்சா அதே 2 லைட்டு. வாங்க தம்பி, இந்த இப்ப 2 லைட் எரியுது பாத்தீங்களா, இந்த மாதிரி 2 லைட் எரிஞ்சுன்னா அது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இப்படி மொத்தமா இப்படி பிடிச்சி இப்படி உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். அப்ப பேசுறதுக்கு, அமர்த்தி பேசுறதுக்கு, மொத்தமா அமர்த்தி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இது ஒன்று இருக்கு. அப்புறம் இதுல ஒரு சார்ஜர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டைரக்டா போட்டு அதுல சார்ஜ் ஆகாட்டி இதுல போட்டு டைரக்டா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டிரான்ஸ்மிட்டர்லையும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் வந்து கழட்டி காட்டுறேன். இப்போ டிரான்ஸ்மீட்டருக்கு வந்தாச்சு. டிரான்ஸ்மீட்டர்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும், ஏன்னா அதை கழட்டி வச்சிருக்கேன் டிரான்ஸ்மீட்டரை. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்ல பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஆஃப் பண்றதுக்கு, இது பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டெம்பரவரி ஆஃப் பண்ணிடும். இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா வெறும் மைக்கை மட்டும் ஆஃப் பண்றதுக்காண்டி ஒரு பட்டன். அப்புறம் ஒரு 3.5mm அந்த இது இருக்கும், கனெக்ட் பண்றது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கேமராஸ்ல வந்து இந்த C2C டைப்பு, அப்புறம் இந்த லைட்டிங்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் இது கொடுத்து வச்சிருக்காங்க. சின்ன ஓட்டை அதுக்கு தான் பெருசாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சைடு நான் சொல்லியிருப்பேன், இந்த ஜாக் எடுத்து மாட்டியிருப்பேன், C2C கொடுத்துருப்பாங்க. அப்போதான் வந்து நம்ம இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து கேமராக்கு, இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன்ஸுக்கு அதுக்கு ஒரு தனியான கொடுத்துருப்பாங்க. ஓகே தெரியுதா? இதில் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது ஒர்க் ஆகாத பட்சத்துக்கு அந்த கீழே இருக்க பின்ஸ், அந்த கேஸ் ஒர்க் ஆகாத பட்சத்துக்கு இதுலேயும் நம்ம டைரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆனால் இது பேக்கெட்லாம் கிடையாதுங்க. இதில் ஒரு கிளிப் வரும். இந்த கிளிப் எதுக்குன்னா அந்த கேமரா பக்கத்தில் அட்டாச் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அது வந்து DSLR கேமரா, மிரர்லெஸ் கேமரா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ மல்டி பர்பஸ் திங். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் அதை வாங்கிக்கோங்க. ரொம்ப பட்ஜெட்டாகவும் இருக்கும். 3000 சில்லறையிலேருந்து வருது. ஏன்னா இருக்கிறதே நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு தான் அதை நான் வாங்கியிருக்கேன். இப்போ திரும்பி உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படியே வித்தியாசம் தெரியும். கழட்டினதுக்கப்புறம் மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியும். நான் திரும்பி வேணாட்டி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன். மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. இது நீங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. அதுவும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கு. சரௌண்டிங்ல இருந்து பெருசா அந்த நாய்ஸ் எடுக்காதுங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு?
உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்பான சவுண்டு இது தெரியும். ஏன்னா அந்த இது மாட்டலை, அதனால உங்களுக்கு வந்து அந்த விண்டு சவுண்டு கேட்கும். இப்போ நான் ஒரு சிங்கிள் பட்டன் ப்ரெஸ் பண்ண போறேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, ஆனால் வாய்ஸ் இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி நம்ம ரிசீவரில் போய் கனெக்ட் ஆகாப்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு தான் இருந்துச்சுன்னா கேட்கும். என் நல்ல நேரத்துக்கு இந்த நாய் ஆடு மாடெலாம் கத்துவாப்பில் எப்போது எங்கள் வீட்டு சைடு. இப்போன்னு பார்த்தா கத்திட்டான் எடி நல்லா இருக்கா, இந்த மாதிரி கத்துவாப்பில். இந்த கத்துறதுலாம் கேட்கும். சரிங்க சார், இருங்க சார். இப்போ இதை மொத்தமாக ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த மைக் யூஸ் பண்ணலாம், இந்த மைக் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். டிஜிடெக்கோடதுங்க, அதோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனும் போகிறேன். டிஜிடெக்கு ஒயர்லெஸ் மைக்கு DWM10E8 RX, இதான் இந்த மைக்கோட பேருங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் யாராவது மைக் வாங்குறேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மைக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் நம்ம வீடியோவும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். நம்ம ஃபுல்லாக ட்ராவல் அட்வென்ச்சர், பாட்டு, சினிமா, அப்புறம் மிஷின்ஸை பற்றி நம்ம சேனலில் ஃபுல்லாக வீடியோ போடுவோம். இப்போதைக்கு ட்ராவலில் கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, மீண்டும் வருக, பார்க்கலாம்.